எடுத்து படியுங்கள். லூக்கா நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 35 முதல்ல திருவாக்கியங்கள். நமக்கு எல்லோருக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு விவிலிய பாகம், பார்வையற்ற பர்த்தமேயு. படிங்கள். அல்ல சாரி, 18ஆம் அதிகாரம் 35 உள்ள திருவாக்கியங்கள். இதை கண்ட மக்கள் யாவரும், அப்போ இந்த வார்த்தை நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த வார்த்தைகள். மக்கள் எடுத்து படிங்கள். முதல் வாக்கியம் மட்டும் படிங்கள். 35வது வாக்கியம். இயேசு எரிக்கோவுக்கு நெருங்கி வந்த பொழுது பார்வையற்ற ஒருவர் வழி ஓரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தார். வழி ஓரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? பார்வையற்ற ஒரு மனிதன் வழி ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். வழி ஓரம் எப்படி இருக்கும்? குப்பைகளும் அசிங்கங்களும் தான் வழி ஓரத்தில் இருக்கும். வழியோ தூய்மையோடு இருக்கும். இயேசு எங்கு வருகின்றார்? வழியில் வருகின்றார். அப்போ தூய்மையில் தான் தெய்வத்தை காண முடியும் ஒழிய ஒரு நாளும் அசிங்கத்தில் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது தெய்வத்தை அவனால் காண முடியாது. பாவத்தில் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது ஒரு நாளும் எந்த சூழலில் எந்த நிலையிலும் அவனால் தெய்வத்தை காண முடியாது. அதை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்வர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அவரை அறிந்ததும் இல்லை. அப்போ பாவத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் தெய்வத்தை எந்த சூழலிலும் அவனால் காண முடியாது. தெய்வத்தை எந்த நிலையிலும் அவர் அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தெய்வம் இதோ நம்மை தேடி வருகின்றார். அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அதை புதுப்பிக்கப்படுகின்றன, நீ பெரிதும் நம்பிக்கைக்குரிய. அப்போ ஒவ்வொரு நாளும் தெய்வம் தன்னுடைய அன்பை என்ன செய்கிறார்? புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்காவது நீ என்னை புரிந்து கொள், இன்றைக்காவது நீ என்னை ஏற்றுக்கொள், இன்றைக்காவது நீ என்னை அனுசரித்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் நம்மை தேடி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் பலிப்பிடத்தில் தெய்வம் தேடி வருகின்றார். அப்பத்தின் வடிவில் தெய்வம் தேடி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னை மன்னிக்க தெய்வம் அருட்சாதனமாக இருக்கின்ற பவசங்கீதம் அருட்சாதனம் வழியாக தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றார், மன்னிக்க காத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் தெய்வம் இதோ இயற்கை வழியாகவும் மனிதர்கள் வழியாகவும் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ நீயும் நானும் பாவத்திற்கின்ற காரணத்தினால் தெய்வம் இவ்வாறு வழியாக செயல்படுகின்றாரே, இயற்கை வழியாக தெய்வம் செயல்படுகின்றார், மனிதர் வழியாக தெய்வம் செயல்படுகின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்காது, என்ற அறிவும் நமக்கு இருக்காது. காரணம் என்ன? பாவத்தில் இருக்கின்றவன் ஒரு நாளும் தெய்வத்தை கண்டதும் இல்லை, தெய்வத்தை அவன் அறிந்ததும் இல்லை. வழி ஓரத்தில் இருக்கின்ற பர்த்தமேயு, வழி ஓரத்தில் அசிங்கங்கள் குப்பைகளும் தான் அங்கே இருக்கின்றன. அப்போ துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கார். பாவத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் துர்நாற்றம் வீசி கொண்டிருப்பான். ஒரு நாளும் அவன் ஒரு நாளும் தெய்வத்தை காண முடியாது. இதை நாம் பார்க்கின்றோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்ற பாருங்கள். இயேசு பல வடிவத்தில் நம்முடன் உரையாடி கொண்டிருக்கின்றார். நம்முடைய நண்பர்கள் வழியாக, மனிதர்கள் வழியாக, குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக பல நன்மைகள் தெய்வம் நமக்கு தருகின்றார். ஆனால் நீயும் நானும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம்.
புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை வாழாமல் இருக்கின்றோம். அது காரணம் தெய்வத்தை நாம் அறிந்ததில்லை. அதனை வாசிக்கிறோம் தெரியும் இல்லையா? திருப்பாடல் 50 அதிகாரம் 17 வாக்கியம். திருப்பாடல் 50:17. நீங்களோ என் ஒழுங்குமுறைகளை வெறுக்குகின்றீர். அடுத்தது, என் கட்டளைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறீர். நீங்களோ என் ஒழுங்குமுறையை வெறுக்குகின்றீர், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து நீங்கள் விடுகின்றீர். அப்போ என்னுடைய ஒழுங்குமுறைகளையும் என் கட்டளைகளையும் நீ வெறுக்குகின்றாய், நீ அதை தூக்கி எறிந்து விடுகின்றாய். அவ தூக்கி எறிவிட்ட காரணத்தினால், நீ அதை வெறுக்கிற காரணத்தினால் இதோ உன்னால் என்னை காண முடியவில்லை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கட்டளைகளை நான் கடைப்பிடித்து வாழ வேண்டியது என்னுடைய கடமை. வெறுக்காமல், தெய்வத்தை வெறுக்காமல் இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் நான் செய்கிறேனா? இல்லையே. அங்கே தானே குழப்பங்கள் ஏற்படுகிறது. அங்கே தானே. அப்போ மீண்டும் படிங்கள் அந்த 18 அதிகாரம் 35 வாக்கியம். பர்த்தவியும் அதான் நமக்கு டெக்ஸ்ட், அதை வைத்துக் கொள்ளுங்கள். மீன் இந்த வார்த்தை படிங்க. வழி ஓரத்தில் நெருங்கி வந்த போது பார்வையற்ற ஒரு மனிதன் வழி ஓரத்தில் இருக்க இருந்தார். அப்படி இருந்தார். இதனால் அப்போ வழி ஓரத்தில் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறவர் தெய்வம் எரிக்கோ நகருக்கு கடந்து வருகின்றார். கிளியர். இனி அடுத்த வார்த்தை படிங்கள். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருக்கிற சமயத்தில் இது என்ன என்று வினவினார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர். அப்படி என்றால் எப்படி அவனால் கவனிக்க முடியும்? சத்தங்கள். அப்போ மக்கள் போடுகிற சத்தம், மக்கள் போடுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டு அது என்ன என்ற ஒரு கேள்வி அவன் கேட்கின்றான். அப்படி என்றால் இங்கு வழியில் இருக்கின்ற தெய்வம், வழி ஓரத்தில் இருக்கின்ற அந்த மனிதனை மீண்டும் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்கின்றார். யார் வழியாக? அங்கு கடந்து வருகின்ற மனிதர்கள் வழியாக, அவர்கள் போடுகிற சத்தங்கள் வழியாக. அவர்கள் என்ன சத்தம் போடுகிறார்கள்? யாரை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை பற்றி. அப்போ இயேசுவை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதோ இயேசு கடந்து வருகிறார், இயேசு வருகிறார், இவர் தானே குணப்படுத்தினவர், இவர் தானே விடுதலை தந்தவர். அப்போ இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு அந்த இயேசுவை பற்றி உள்ள வார்த்தை தான் அங்கே போய்கொண்டிருக்கின்றது. அந்த நபரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவா கடந்து வருகிறார், இயேசுவா கடந்து போகிறார் என்று. அப்போ அந்த சத்தத்தை கேட்பதற்கு தெய்வம் என்ன செய்கின்றார்? பர்த்தமியுவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். இதோ வழி ஓரத்தில் இருக்கிறவன் அவன் அப்படியே இருக்க வேண்டும், அவன் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணமல்ல தெய்வத்துக்கு. மாறாக அவன் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. நான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 13 அதிகாரம். அங்கு அத்திமர உவமை நாம் பார்க்கின்றோம். 13 அதிகாரம் 6 முதல் 9 வரையில் திருவாக்கியங்கள் படியுங்கள். நட்டு வைத்தார். அடுத்தது, கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. அடுத்தது, கனியை தேடி வருகின்றேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். அடுத்தது, ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருபடுவேன். அடுத்தது, கனி கொடுத்தால் சரி, இல்லையென்றால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். அப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு, இதை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அப்படி இல்லை என்றால் இது பிடுங்கி விடலாம். இதோ பார்வையற்ற பர்த்தமியுவுக்கு தெய்வம் மறுபடியும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். அங்க இருக்கிற மனிதர்கள் போடுற சத்தத்தை கேட்டு உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கின்றார்? இங்க பர்த்தமியை பயன்படுத்திக் கொள்கின்றார். என்ன அந்த சத்தம்? வினவுவது. என்னங்க சத்தம்? யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? யார் கடந்து போகிறார் என்ற சத்தம். இதோ அவன் அங்கு வினவ ஆரம்பிக்கின்றான். மக்களை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பங்குகளில் தியானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பங்குகளில் பல வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பங்குகளில் வழிபாடு நடக்கிற சமயத்தில், தியானங்கள் நடக்கிற சமயத்தில், பல நோவேனா மாசுகள் நடக்கின்ற சமயத்தில், ஆலயங்களிலும் சரி மற்ற இடங்களிலும் போகின்ற பொழுது உனக்கு செய்தி கிடைக்கும். நோட்டீஸ் வழியாக கடந்து வரும். இதோ அங்கு செய்தி, நம்முடைய பங்கில் அங்கு வழிபாடு நடக்கிறது, நம்முடைய பங்கில் அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம், நம்முடைய பங்கில் இந்த நாள் இந்த தியானம் நடக்கும், நம்முடைய பங்கில் இந்த நாட்கள் இந்த நோவேனாக்கள் நடக்கும், நம்முடைய பங்கு விழா நடக்கிறது, அதுக்கான ஒரு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இறை மக்கள் அனைவரும் கடந்து வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு அங்கே நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த நோட்டீஸ் எதற்காக உனக்கு தரப்படுகிறது? கூட்டம் சேர்ப்பதற்காக அல்ல,
மாறாக தெய்வம் என்ன செய்கின்றார்? இதோ நீ வழி ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய், பாவத்தில் இருக்கின்றாய், தெய்வ அனுபவம் இல்லாமல் இருக்கின்றாய். உன்னை மீண்டும் தெய்வ அனுபவத்தை கொண்டு வருவதற்காக உன்மேல் இரக்கத்தை பொழிந்து கொண்டு மீண்டும் நீ தெய்வ அனுபவம் பெற்றுக்கொண்டு இறை மகனாக இறை மகளாக வாழ்வதற்காக தெய்வம் தருகின்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு, தன்னுடைய இரக்கத்தை உண்மையில் பொழிவது. இதை மறுபடியும் கொத்தி எரு போடுவோம், கண்ணி கொடுத்தால் சரி, இது அவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இறைவன் எதிர்பார்க்கிறார். அதனை வாசிக்கிறோம் இல்லையா? எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அடுத்தது, அவர் அண்மையில் இருக்கின்ற பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அப்ப ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு உனக்கு அருகில் இருக்கின்றன, உனக்கு வாய்ப்பு தரப்படுகின்றன. இந்த வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். உன்னுடைய பங்கில் அந்த வாய்ப்பு உன் பங்கு தந்தை வழியாக இது உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய அருகில் இருக்கிற தியான மையம் வழியாக உனக்கு அது கொடுக்கப்படுகிறது. உனக்கு அருகில் இருக்கிறவர்கள் அன்பியங்கள் வழியாக உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த வாய்ப்பை நீ என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நீ தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே தான் இதான் உனக்கு அங்கு விடுதலை கிடைக்கும். காரணம் என்ன? இறைவனால் ஆகாத காரியம் எதுவுமில்லை. அவருக்கு கடினமானது ஏதேனும் உண்டோ? நீ எப்படி வேதனைப்படுகிறாய் என்பது அவருக்கு அறியும். ஆனால் தான் வாசிக்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அடுத்தது, புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அடுத்தது, எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. அப்போ தெய்வம் நீயும் நானும் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். நம்முடைய குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், நீ நெருக்கடியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. மாறாக அதிலிருந்து நீ நானும் மீட்பு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். மீண்டும் எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். கொடியவர்கள் வழிமுறைகளையும் தீயவர்கள் தன்னுடைய எண்ணங்களையும் விட்டுவிட்டு விடுவார்களாக. அடுத்தது, அவர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரட்டும், அவர் இரக்கம் காட்டுவார். அடுத்தது, அவர்கள் தங்கள் கடவுளுக்கு வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். வாசிக்க பத்தியா? கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் திரும்பி வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள குணமுள்ளவர். அவன் நம்முடைய தெய்வம் மன்னிக்கின்றவர். வழி ஓரத்தில் இருந்து இருக்கின்ற காரணத்தினால் அவனை அப்படியே ஒதுக்கி விடுவதில்லை. தெய்வ அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவனை அப்படியே விடுவதில்லை. திருச்சபைக்கு எதிராக போன காரணத்தினால் அவனை அப்படியே விடுவதில்லை. மாறாக தெய்வம் மறுபடியும் வாய்ப்பை கொடுக்கின்றார். அதே மாதிரி தான் இந்த வாய்ப்பை பெற்ற இந்த பர்த்தமேயு செய்த காரியம் என்ன? அவன் கேட்கின்றான், யார் அது போவது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, யார் அது போவது என்று மக்களை பார்த்து வினவுகின்றார். மக்களே, என்றைக்காவது நீயும் நானும் கேட்டிருக்கின்றோமா? நம்முடைய பங்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய அன்பியத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஏதோ கேள்விப்படுகிறோமே, இது நோட்டீஸ் வந்திருக்கின்றது, இது என்ன, இது என்ன, நாம் பங்கெடுக்க வேண்டும், யார் வந்திருப்பது, என்ன செய்வது, என்ற வழிபாடு என்ன, எப்போ நொவேனாக்கள் என்ன நடக்கிறது, இயேசுவை பற்றி சொல்கிறார்களே, யார் இயேசுவை பற்றி சொல்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டு இதோ என்றைக்காவது நம்ம விடுமா? அல்லது கண்டு கொள்ளாமல் தரப்படுகிற நோட்டீஸையும் தரப்படுற செய்தியையும் நமக்கு அறிகிற சமயத்தில் அது மடக்கி டேபிளில் வைத்து கொண்டு நீயும் நானும் சுயநலத்தை நோக்கி கொண்டு உலகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கின்றோமா? எது நீ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? தெய்வம் நாம் தருகின்ற வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை நீ நாம் தக்க வைத்துக் கொள்கின்றோமா? இல்லையே. எப்போ வாய்ப்புகளை நீயும் நாமும் தக்க வைத்துக் கொள்ள மறுக்கிறோமோ அந்த நொடியிலேயே தெய்வத்தை நாம் இழந்து விடுகின்றோம். பர்த்தமேயுவை பாருங்கள், அவன் தக்க வைத்துக் கொள்கின்றான். யார் அது போகிறது என்று அடுத்த வார்த்தை படியுங்கள். நாசரேத்தர் இயேசு போய்க் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி இதோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது.
யார் அது போகிறார் என்று கேட்டவுடனே அங்கு இருக்கிற மனிதர்கள், எடா நீ போடா, உனக்கு எதுக்கு இதெல்லாம் என்று சொல்லவில்லை. மாறாக செய்தி கொடுக்கப்படுகிறது. யார் இது? நாசரேத்து இயேசு இதா போய் கொண்டிருக்கின்றார் என்று செய்தி கொடுக்கப்படுகிறது. மக்களே, இதா உன்னுடைய ஆலயத்தில் உள்ள பங்கிலும் சரி எல்லா இடங்களிலும் தரப்படுகிறது. என்னவென்று, இதா தெய்வம் இதா உன் குடும்பத்தில் வருகின்றார், இதா இயேசுவின் குடும்பத்தில் வருகின்றார், இதா இயேசுவின் பங்கில் வருகின்றார், இதா இயேசுவின் அன்பியத்தில் கடந்து வருகின்றார், பல வடிவத்தில் பல நிலையில் தெய்வம் கடந்து வருகின்றார் என்ற செய்தி உனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயேசு தான் கடந்து வருகிறார் என்று தரப்பட்ட செய்தி பெற்ற நீ அதுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நாம் நகர்த்தினோமா? இதுதான் கேள்வி. இதன் கேள்வி. ஒவ்வொரு நாளும் காலையில் பலிப்பிடத்தில் இயேசுவும் பங்கில் கடந்து வருகின்றார். உன் வீடு அருகில் தான் இருக்கின்றது. உன்னை தேடி இவருக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து வருகின்றார். உன்னை மீட்பதற்காக தான் கடந்து வருகின்றார். உன்னை அன்பு செய்ய, உன்னை மன்னிக்க இதை தெய்வம் கடந்து வருகின்றார். அந்த தெய்வம் நீங்க கடந்து வருகிற செய்தி உனக்கு தரப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தரப்படுகிறது. மணி ஓசை அடிப்பதன் வழியாக, காலையில் ஆலயங்களில் மணி ஓசை அடிப்பதன் வழியாக, மூவலை ஜெபம் செல்வதன் வழியாக இதோ உனக்கு அங்கு செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. இதோ இயேசுவை நீயும் நானும் எந்த விதத்தில் நாம் கண்டிருக்கின்றோம்? தரப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொண்டோமா? பார்வையற்ற பர்த்தமேயுவுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, நாசரேத்து இயேசு இதோ கடந்து போகின்றார். அப்படி என்றால் நாசரேத்து இயேசு கடந்து போகிறார் என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவன் செய்த காரியம் என்ன? படியுங்கள். உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன? இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும். மக்களுடைய அர்த்தம் புரிகிறதா? அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். வழி ஓரத்தில் அவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்போ பிச்சை கொண்டு எடுக்கிற சமயத்தில் இதோ இயேசு அவனை கடந்து செல்கின்றார். இயேசு அவனை கடந்து செல்கின்றார் என்ற உணர்வு அவனுக்கு அங்கு இருக்கின்றதா? இயேசு அவனை கடந்து செல்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கின்றதா? வழி ஓரத்தில் அவன் கடந்து போகிற இருக்கிற சமயம் அமர்ந்திருக்கின்றான். இயேசு கடந்து போகிறது உணர்வு அவனுக்கு அங்கு இருக்கிறதா? அவனுக்கு அங்கு இல்லை. காரணம், பார்வை இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகின்றார். ஒவ்வொரு நிலையிலும் நீ ஏமாற்றம் அடைகின்ற சமயத்தில் இதா தெய்வம் உன் வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கின்றார். எதற்கு? உன்னை மீட்பதற்காக வருகின்றார். நீ தான் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தா கடந்து போகின்றார். உன்னை காயத்தோடு இருக்கின்றாய். அந்த காயத்துக்கு மருந்து போடுவதற்கு தெய்வம் உன்னை தேடி வருகின்றார். வருகிற சமயத்தில் நீ அவரை கண்டதில்லை. இதோ கடந்து போகின்றார். உன் வாழ்க்கையில் பொருளாதாரம் நெருக்கடியில் இருக்கின்ற சமயத்தில் தெய்வம் அதிலிருந்து விடுதலை பெற உன்னை விடுவிக்க தெய்வம் கடந்து வருகின்றார். ஆனால் நீ பாவத்தில் இருந்த காரணத்தினால் அவரை கண்டதில்லை. இதோ கடந்து போகின்றார். இயேசுவை பற்றிய அறிவு உனக்கு இருக்கின்றது, பர்த்தமேயுவுக்கும் இருந்தது. பார்வையிட்ட பர்த்தமேயுக்கு இருந்தது. அந்த இருந்த காரணத்தினால் தான் யார் போகிறார், இயேசு தான் போகிறார் என்று அறிந்தவுடனே அவன் உடனே செய்த செயல், இயேசு என்னை விட்டு கடந்து போய்விட்டாரா, இயேசு என்னை விட்டு கடந்து போய்விட்டாரா, இனி நான் எங்கு போவேன், விடுதலை தருபவர் என்னை விட்டு போய்விட்டாரா என்று சொல்லி அவன் அங்கே இருக்கவில்லை. அவன் செய்த காரியம் என்பது என்ன? இதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கொண்டு வழி ஓரத்தில் இருந்தவன் வழிக்கு அவன் வந்து விடுகின்றான். வழி ஓரத்தில் இருந்தவன் வழிக்கு வந்துகின்றான். வழி ஓரத்திலிருந்து அவன் கத்தவில்லை, மாறாக வழியில் வந்த பிறகு அவன் கத்துகின்றான். மக்களே, திருச்சபை சொல்கிற அர்த்தம் இதுதான். நீயும் நானும் இங்க தெய்வம் நம்மை விட்டு கடந்து போகின்றார் செய்தி நம் கிடைக்கிற உடனே இது வார்த்தை உன் பங்கில் இந்த மாதிரி தியானங்கள் இந்த மாதிரி நொமேனக்கள் நடந்து வரும் என்று செய்தி கிடைத்த உடனே நீயும் நானும் இங்கு இருக்க வேண்டிய நபர் அல்ல, மாறாக வழிக்கு வர வேண்டும். வீட்டுக்குள்ளே இருப்பதல்ல, வேலை செய்கிற இடத்துல இருப்பதல்ல, அல்ல நண்பர்களிடத்திலே நேரத்தை செலவிடுவதல்ல, அல்ல சொந்த பந்தங்களோடு இருப்பதல்ல, மாறாக தெய்வம் கடந்து வந்துகிறாரே அந்த வழி, அந்த பங்கில், அந்த அன்பியத்தில், அந்த வழிபாட்டில், அந்த தியானத்தில் பங்கெடுப்பதற்காக நீ நானும் இருக்கிற இடத்தை விட்டு நான் வர வேண்டும். அதை வந்தால் மட்டுமே தான் தெய்வத்தை உன்னால் என்னாலும் அனுபவிக்க முடியும். அல்ல சும்மா உட்கார்ந்து கொண்டால் வர முடியாது. எனக்கு வேலை உண்டு, எனக்கு படிப்பு உண்டு, எனக்கு பரீட்சை உண்டு, எனக்கு அது உண்டு, இது உண்டு, என்னால் வர முடியாது, நான் நோயோடு இருக்கின்றேன், என்னால் வர முடியாது என்பதல்ல. நீ வந்தே தீர வேண்டும். வழி ஓரத்தில் இருக்கிற நீ வழிக்கு வந்தால் மட்டுமே தான் மக்கள் வரும். காரணம், வழி தூய்மையோடு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவ சங்கீர்த்தனம் செய்து நீ வர வேண்டும். வார்த்தை நீ கேட்கின்றாய். மக்கள் சத்தம், மக்கள் என்பதை யாரு? அந்த இறைவாக்கினர்கள் சத்தம் போடுகிறார்கள். யாரை பற்றி? இயேசுவை பற்றியுள்ள பிரசங்கம் அங்கு வரப்படுகிறது. இயேசுவை பற்றிய வார்த்தை அங்கு கொடுக்கப்படுகிறது. பங்குகளில்
பிரசங்கம் வழியாக இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அங்கே திருப்பலி இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. எல்லாமே இயேசுவை மட்டுமே மையப்படுத்தி சொல்லப்படுகிறது. பாடல்கள் இயேசுவை மட்டும் மையப்படுத்தி சொல்லப்படுகிறது, பாடப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவை பற்றிய செய்தி உனக்கு கிடைத்தவுடனே நீ என்ன செய்ய வேண்டும்? தூய்மையான வழிக்கு வர வேண்டும். பாவத்தை விட்டு தூய்மைக்கு நீ கடந்து வர வேண்டும். அதுதான் பாவ சங்கீர்த்தனம் செய்து நீ வர வேண்டும். அடை பாவ சங்கீர்த்தனம் செய்து நீ வருகிற சமயத்தில் வழியில் நீ வந்துக்கின்ற பொழுது நீயும் அந்த மக்களுடன் சேர்ந்து உன்னால் சொல்ல முடியும் என்னவென்று, ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே நான் பாவி என் மேல் இரக்கம் வையும். இதா வழி ஓரத்தில் இருக்கிற சமயத்தில் முடியவில்லை. அந்த சிந்தனை, அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. மாறாக எப்போ அவன் வழிக்கு வந்தானோ, வழிக்கு வந்தவுடனே பாவி என் மேல் இரக்கம் வையும் என்று சொல்லிக்கொண்டு இதோ அவன் குரலை எழுப்புகின்றான். குரலை எழுப்புகிற சமயத்தில் நடந்த சம்பவம் என்ன? குரலை எழுப்பும்போது அருகில் இருக்கிறவர்கள் அவனை அதட்டுகிறார்கள். அருகில் அதட்டுகிறார்கள். டேய், நீ சத்தம் போடாத, நீ ஏன் இப்படி சத்தம் போடுகின்றாய், ஏன் இப்படி இருக்கின்றாய், அப்படி சத்தம் போடாத, கத்தாத என்று சொல்லிக்கொண்டு அவனை அதட்டுகிறார்கள். அதட்டின உடனே அவன் அமைதியாக இருந்தானா? இல்லையே, இன்னும் சத்தத்தை உயர்த்துகின்றான். மக்களே, நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து நீ வாழ்க்கையை வாழ நீ முயற்சி எடுக்கிற சமயத்தில் பலரும் உனக்கு தடை விதிப்பார்கள். நீ ஆலயத்தில் தீர்மானம் எடுப்பாய், இனி முதல் நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன், என் குடும்பத்தை நான் ஜெபமாலை நான் ஜெபிப்பேன், இனி நல்ல பாவ சங்கீதம் செய்து கொண்டிருப்பேன், இதோ மாதத்தில் ஒரு முறையாவது பாவ சங்கீதம் செய்வேன், நான் ஜெபமாலை ஜெபிப்பேன், தினந்தோறும் நான் திருப்பலிக்கு நான் வருவேன், இனி தினந்தோறும் நான் பைபிள் படிப்பேன், நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன், எல்லோரையும் மன்னித்து அன்பு செய்து வாழ்வேன், என்னை காயப்படுத்துவதை நான் மன்னிப்பேன், பிறருக்கு உதவி செய்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு நான் வாழ்வேன். இந்த எண்ணத்தில் நல்ல ஒரு கிறிஸ்தவ பண்பாடோடு நீ வாழ நீ முயற்சி எடுக்கிற சமயத்தில் உன் கூட இருக்கிறவர்களே உன்னை தடை விதிப்பார்கள், உன்னை கேலி பேச்சு பேசுவார்கள். எப்படி? இவ்வளவு நாள் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறான் பாரு, இவ்வளவு நாள் இல்லாமல் இன்னைக்கு கையில் ஜெபமாலை எடுத்திருக்கிறான் பாரு, இவ்வளவு நாள் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக பைபிள் எடுத்திருக்கிறான் பாரு. அப்போ உன்னுடைய ஆர்வத்தை அத்தனையும் என்ன செய்வார்கள்? அப்படியே உடைப்பார்கள், அப்படியே இருப்பார்கள். கணவன் நீ ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் சொல்ற சமயத்தில் மனைவியுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு அந்த ஆர்வத்துக்கு எதிராகவே அங்கு போகும். மனைவி நீ ஆர்வத்தோடு நீ செயல்படுகிற போது கணவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு, அது எல்லாமே உன்னுடைய ஆர்வத்துக்கு எதிராக நீ போகும். அதே மாதிரி ஆலயங்களில் பங்குகளில் நீ ஆர்வத்தோடு நீ ஈடுபடுகிற சமயத்தில் மற்றவர்களுடைய பேச்சும் செயல்பாடு உன்னை அந்த ஆர்வத்திலிருந்து உன்னை பின்தங்க வைக்கும். ஆட்டோமேட்டிக்காக பலவீனத்தோடு இருக்கிற நீ என்ன செய்வாய்? டம் கீழே விழுந்து விடுவாய். ஆனால் உன் பார்வை தெய்வத்தில் இருக்கின்ற சமயத்தில் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சரி, என் தெய்வம் என் கூட இருக்கின்றார், அந்த இறைவனை மட்டுமே தான் நான் பார்ப்பேன் என் மையத்தில் இருக்கிற சமயத்தில் யார் எப்படி காயப்படுத்தலாம் சரி, என் தெய்வத்தை பின்னாடி நான் போய்கொண்டே இருப்பேன். இந்த உணர்வு நம் இருந்தது என்றால், மக்களே, பார்வையற்ற பர்த்தவையோ செய்த காரியம் மக்கள் தடை விதித்த போதிலும் அந்த தடையும் மீறி அவன் இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் வையும் என்று எப்படி கூவி அழைத்தானோ, அதே மாதிரி நீயும் என்ன செய்வாய்? தெய்வத்தை நோக்கி அங்கு கரங்கள் உயர்த்துவாய், இவரை நோக்கி வருவாய். அப்ப எந்த ஒரு சூழலும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, எந்த மனிதரும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, எந்த ஒரு செயல்பாடும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசுவை மட்டுமே மையப்படுத்தி நீ கொண்டிருப்பாய். ஆனால் இன்று சூழலுக்கு நீ அடிமையை விடுகிற என்றால் யாரு காரணம்? உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற என்றால் யாரு காரணம்? தெய்வமில்லையே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டுமே தான், ஆண்டவரே சூழலை புரிந்து நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும். இதுதான் ஜெபம், இதுதான் திருச்சபை கற்றுத்தருகிற ஜெபங்கள். என் சூழலை புரிந்து நான் உனக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு சக்தியை தாரு, நான் பாவம் செய்யாமல் வாழ எனக்கு கிருபையை தாரு என்று சொல்லிக்கொண்டு இறைசனை முழுமையாக நீ விட்டு கொடுக்க வேண்டும். அவ்வாறு நீ விட்டு கொடுத்து போகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக யார் உனக்கு எதிராக பேசினாலும், யார் உனக்கு எதிராக செயல்பட்டாலும் உன்னால் என்ன செய்யும்? பர்த்தமையை போலவே தைரியத்தோடு முன்னே உனக்கு குரல் எழுப்பி உன்னால் போக முடியும். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், பர்த்தமையை குரல் எழுப்புகின்றான். குரல் எழுப்பி எந்த பக்கம் நோக்கி குரலை எழுப்புகின்றான்? இயேசு போன திசையை நோக்கி. இயேசு அந்த பக்கம் போய்விட்டார், இயேசு போன திசையை நோக்கித்தான் இது அவனை செய்கின்றான். தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் வையும் என்று கூவினான் ஒழிய அதுக்கு எதிரான திசையில் அல்ல. எதிரான திசையில் அவனுக்கு பார்வையற்றவன், பார்வை இல்லை, எந்த பக்கம் இயேசு போனார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கேட்கின்றான், எந்த பக்கம்? நான் இந்த பக்கம். அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு குரலை எழுப்பி தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் வையின்னு சொன்ன பொழுது நடந்த சம்பவம் என்ன? அடுத்த வார்த்தை படியுங்கள்.
உடனே முன்னே அடுத்த வார்த்தை படிங்கள். 36 படிங்கள். 36 படிங்கள். 36 படிங்கள். கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். அடுத்தது, போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். அடுத்தது, உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். அடுத்தது, முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். அடுத்தது, இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வருது? இயேசு நின்றார். நடந்து கொண்ட இயேசு நின்றார். இயேசுவை நிற்க வைத்தவர் யாரு? பர்த்தமேயு நிற்க வைக்கின்றான். இயேசு போய்கொண்டிருக்கிற இயேசுவை நிற்க வைத்தார். பர்த்தமேயு இயேசு அவனை பார்த்தார். இது அவன் வரவில்லை, அப்படியே போய்கொண்டிருக்கிறார். போனவரை நிற்க வைத்தவர். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன நபரை, இயேசுவை அன்பார்களே, நீயும் நானும் நிற்க வைக்க வேண்டும். எப்படி? அவருடைய நாமத்தை சொல்லி அழைக்கிற சமயத்தில். அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்லி யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அந்த சமயத்தில் என் வாழ்க்கையில் கடந்து போன இயேசு, என் சூழலில் கடந்து போன இயேசு, என்னுடைய நோய்களில் தடைகளில் எல்லாம் கடந்து போன இயேசு கிறிஸ்து, அந்த நாமத்தை சொல்லி நாம் அழைக்கிற சமயத்தில் என்னை விட்டு போன தெய்வம் அது அந்த இடத்தில் அங்கு நிற்பார். தோமையாரை பாருங்கள். யோவான் நற்செய்தி கடைசி வாசிக்கிறோம் இல்லையா? தோமையார் அங்கே இயேசு உயிர்த்த ஆண்டவர் அங்கே வருகின்றார். அங்கே வந்து சொல்கிற சமயத்தில் முதலில் வருகின்ற போது தோமையார் அங்கே இருந்தாரா? தோமையார் அங்கே இல்லை. நமக்கு தெரியும் தோமையார் அங்கே இல்லை. சீடர் சில வார்த்தை, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று. அப்போ தோமையார் சொன்ன வார்த்தை என்பது என்ன? நான் அவருடைய காயங்களில் என் விரலை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இயேசு மறுபடியும் வந்தார். மறுபடியும் யாருக்காக அவர் வந்தார்? தோமையாருக்காகவே மட்டுமே தான் வந்தார். வந்தவுடனே சொன்ன வார்த்தை, தோமா ஏனடா நீ இப்படி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றாய்? வா, இதோ என்னுடைய காயங்கள், உன்னுடைய விரலை என் விழாவில் இடு. தோமையார் விரலை விழாவில் இட்டாரா? இல்லையே. இயேசுவை கண்டவுடனே அவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதோ ஆண்டவரே, என் கடவுளே. மீண்டும் இயேசுவை வர வைத்தார். யாரு? தோமையார். அன்பின் வெளிப்பாடு. நான் காணாத வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். அப்ப தெய்வம் பார்த்தார், எடா நான் உனக்காகவே வருகின்றேன். வலுக்கட்டாயமாக தோமா இயேசு கிறிஸ்துவை தான் வர வைத்தார். மக்களே, நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தை வர வைக்க வேண்டும், வர வைக்க வேண்டும். யாக்கோபு பழைய வாசிக்கிறோம். யாக்கோபு தூதருடன் சண்டை போடுகின்றான். பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? எடா என்னை விட்டுவிடு, நான் போய்விடுகின்றேன். அப்ப யாக்கோபு சொன்ன வார்த்தை, நீ என்னை ஆசீர்வதிக்காமல் என்னை விட்டு போகக்கூடாது, நீ ஆசீர்வதித்தே தீர வேண்டும் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக பிடிவாதத்தோடு இருக்கின்றார். மக்களை, உனக்கும் எனக்கும் பிடிவாத குணம் இருக்க வேண்டும். எங்க? பொருளில் அல்ல, தெய்வ காரியங்களில். தெய்வ காரியங்கள் பிடிவாத குணம் இருக்க வேண்டும். அல்லது நஞ்சாமஞ்சமாக்கால் அல்ல, இறை காரியங்கள் பிடிவாத குணம். தெய்வமே, உன்னை நான் பற்றியே இருக்க வேண்டும், உன்னை நான் சொந்தமாக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, எப்படி அவமானப்படுத்தினாலும் சரி, நீ எனக்கு வந்தே தீர வேண்டும். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு பிடிவாதம் இருக்க வேண்டும். பர்த்தமேயுவுக்கு இருந்தது. அவன் குரலை எழுப்பினான். மக்கள் தடை விரித்தார்கள். குரலை எழுப்பினான். எழுப்பினவுடனே இயேசு அங்கு நின்றார். மக்களே, நீயும் நானும் அவருடைய நாமத்தை சொல்லி குரலை எழுப்புகிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து போன இயேசு அங்கு நிற்பார். நின்ற இயேசு அடுத்த செயல் செய்த என்ன? அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் ஆணையிடுகின்றார், அவனை என் அருகில் கூட்டிக் கொண்டு வா என்று. அவன் வழி தெரியாது, பார்வை தெரியாது. எப்படின்னு தெரியாது? மற்றவர்கள் இது அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த மற்றவர்கள் என்பது யாரு? இது ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பவர்கள், இதா ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், இத பங்குகளில் ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள், உபவாசம் ஜெபம் செய்து கொண்டிருப்பவர்கள், விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள். அவன் நீயும் தான் வேறு யாரும் அல்ல. நீ தான் உன் பங்கில், உன் குடும்பத்தில், உன் அன்பியத்தில் இதை பார்வையற்ற நபராக இருக்கின்ற அவனை என்ன செய்ய வேண்டும்? தெய்வ சன்னதியில் நீ கொண்டு வர வேண்டும். அவள் தெய்வ, அதனால் தான் அன்பியங்கள் தரப்படுகிறது, அதனால் தான் பொறுப்பு தரப்படுகிறது. ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வருவதில்லை என்று சொல்கிறது. நீயே வரவில்லை என்றால்
பொறுப்பில் இருக்கிற நீயே அந்த பணியை செய்யவில்லை என்றால், அப்பன் என்ற ரோல் இருக்கிற நீயே அந்த அப்பனுடைய பணியை செய்யாமல் பணத்தை மட்டுமே மையப்படுத்தி நீ போய் கொண்டிருக்கிறீ என்றால், அம்மாவுடைய ரோல் இருக்கிற நீ அந்த அம்மாவுடைய பணியை செய்யாமல் வேணுமென்ற மொபைல் போன் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிற என்றால், உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சகோதரன் சகோதரி, அவர்களெல்லாம் யார் கணக்கு கொடுக்க வேண்டியது? நீ தானே கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பர்களே, உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மகன் மகளை தெய்வ சன்னதியில் கொண்டு வா. இயேசுவை நிற்க வைத்து கொண்டு இறைவன் சொல்வார், ஆணையிடுவார், அவனை என் அருகில் கொண்டு வா, மற்றவர்கள் போகல், அவளை கொண்டு வார்கள். அவன் மன்றாடுவான், தெய்வத்தை நோக்கி மன்றாடுவான், ஜெபமாலையை ஜெபிப்பான். அப்படி ஜெபமாலை அவன் ஜெபிக்கிற சமயத்தில், வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வருகின்ற சமயத்தில் அவனை அருகில் கொண்டு வா, ஆணையிடுவார். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 24-25. எபிரேயர் 10:24-25. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப நீயும் நானும் கருத்தாக இருக்க வேண்டும். அப்ப அன்பு செய்யவும், அடுத்த வருகிறது நற்செயல்கள் புரியவும் ஒருவர் நாம் தூண்டி எழுப்புவோமாக. அடுத்த வார்த்தை, சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவர் செய்யலாகாது, ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக, இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கின்றோம், எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். அப்போ சிலர் வழக்கமாகவே நம் சபை கூடங்களில் கலந்து கொள்வதில்லை, சிலர் வழக்கமாகவே ஜெபமாலைக்கு வருவதில்லை, சிலர் வழக்கமாகவே அன்பிய கூட்டத்திற்கு வருவதில்லை, சிலர் வழக்கமாகவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவதில்லை, சிலர் வழக்கமாகவே எந்த ஆலயத்தில் இருக்கிற எந்த வழிபாட்டிற்கும் வருவதில்லை, சிலர் வழக்கமாகவே இதோ பங்குகளில் பங்கெடுப்பதில்லை. ஏனோ தானோ என்று வருடத்துக்கு ஒரு முறை ஏனோ தானோ பேருக்கு வருவார்கள், கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் ஊர் திருவிழாக்கு வருவார்கள். ஆனால் ஆலயங்களில் மற்ற விழாக்கள் வைக்கிற சமயத்தில், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துகிற சமயத்தில் அப்போ வந்து நிற்பார்கள். அது இளைஞனாக இருக்கட்டும், அப்பனாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அப்படி வருவார்கள். தெய்வீக காரியத்திற்கு அவர் வரக்க மாட்டார்கள். வழக்கமாகவே வராத அவர்களை நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களை இறைப்பாறுதல் கொண்டு வர வேண்டும், அவர்களை தெய்வ சிலையை கொண்டு வா. எப்படி? இயேசுவே தாவீதின் மகனே என்று குரலை எழுப்புகிற சமயத்தில் பார்வையற்ற நீ வழி ஓரத்தில் கடந்து வந்து பார்வையை நோக்கி இயேசு போன திசையை நோக்கி கொண்டு தாவீதின் மகனே என்று சொல்ற சமயத்தில் எவ்வாறு தெய்வம் கொண்டு வருவார், மற்றவர்களையும் நீ கொண்டு வர வைக்க நீ பாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை படியுங்கள். அவன் கொண்டு வந்த உடனே ஆணையிடுகின்றார், அதே மாதிரி அவனை கொண்டு வருகின்றார். மூன்றாவது இயேசு வார்த்தை என்ன வார்த்தை? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவன் கேட்கின்றார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேள், உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விருப்பம். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறப்படும். அப்ப நீ விரும்பியவற்றை நீ கேள். அந்த சமயத்தில் நீ விவரத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு நோய் நீங்கினால் போதும், நோய்க்காக இங்கு வந்தாய், எனக்கு இது போதும், அதுக்காக நீ வந்தாய், இந்த பொருளுக்காகவா, இந்த உலக தேவைக்காகவே நீ வந்திருக்கின்றாய், அதெல்லாம் உனக்கு தேவை என்று ஏற்கனவே தெரியுமே. அப்ப நான் என்ன கேட்க வேண்டும்? பாவத்தின் காரணம் நீ இழந்தது எனது தூய ஆவியை, ஆகவே அந்த தூய ஆவியை நீ கேள். அதான் வார்த்தை. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம், லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். அடுத்தது, உங்களுக்கு எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? அடுத்தது, முட்டையை கேட்டால் எந்த தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. அப்ப கேட்கின்ற பொழுது வேற எதுவும் கேட்காதே, தூய ஆவியானவருக்கே. இது அந்த பார்வையற்ற மனிதனிடத்தில் அவன் வந்த பொழுது, இயேசு வந்த போது இயேசு கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் கேட்டது, ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். பார்வை என்று சொல்கிற பொழுது என்ன அர்த்தம்? விவிலிய பண்டிதர்களும் சொல்கிறார்கள், கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது, அது வெறுமனே பார்வை மட்டுமல்ல, மாறாக
ஆன்மீக பார்வை. தெய்வ காரியங்களை காண்பதற்கும் தெய்வ காரியங்களை கண்டு தெய்வத்தை ஸ்துதிப்பதற்கும் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பார்வை. தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பார்வை. அந்த இறை ஞானம் இருக்கிற சமயத்தில் நன்மை தீமை அறிய முடியும். நன்மை தீமை அறிய முடியும். எது நல்லது எது கெட்டது அறிய முடியும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியம் கொடுக்க தேவையில்லை என்பது அப்போ நான் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது அந்த ஞானம் இருக்கின்ற சமயத்தில். சாலமனுக்கு ஞானம் இருந்தது. அவன் கேட்டான், ஆண்டவரே என்னவென்று கேட்டபொழுது, எனக்கு ஞானத்தை கொடு, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நான் நீதி நடத்தி கொடுக்க வேண்டும், அப்போ எனக்கு தேவை ஞானத்தை கொடு. அப்போ தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன? நீ பொன்னையும் பொருளையோ எதுவும் கேட்கவில்லை, எதிரியோடைய சாவியும் கேட்கவில்லை, மாறாக மக்களை வழிநடத்துவதற்கான தேவை ஞானத்தினை கேட்டால் தெய்வத்துக்கு உகந்ததாக இருந்த காரணத்தினால் அவர் ஞானத்தை மட்டுமல்ல, நீ கேளாத இன்னும் பல காரியங்கள் தருகின்றேன். என்னது? புகழையும் செல்வங்களையும் உனக்கு தருகின்றேன். நீயும் நானும் தெய்வம் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். பலிப்பிடத்தில் வந்து கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று. ஆண்டவரே, என் கடன் நீங்க வேண்டும், என்னுடைய தடை நீங்க வேண்டும், என் நோய் நீங்க வேண்டும் அல்ல அல்ல, மாறாக ஆண்டவரே பாவத்தின் காரணமாக உன்னுடைய தெய்வத்தன்மையை இறைத்தன்மையை நான் இழந்திருக்கின்றேன். அந்த இறைத்தன்மை இழந்த நான் மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய அபிஷேகத்தை நான் மீண்டும் பெற வேண்டும். தூய ஆவியின் வரங்களால் கண்ணிகளால் கொடைகளால் மீண்டும் என்னை நிரப்பும் ஆண்டவரே, இதோ நான் கேட்கின்றேன். அது வருகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு வந்துவிடும். ஆனால் தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதனால்தான் வார்த்தை, ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியை நீ நாடு. அது எனது இறை ஆட்சியை, தெய்வத்தை நாடு, தூய் அவனை நாடு. அது வருகிற சமயத்தில் மீது எல்லாமே உனக்கு அங்கு சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்து இது எல்லாமே சொல்லும்போது என்னது? உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய உறவுகள், நீ நஷ்டமாக்கின அத்தனையும் உனக்கு அங்கு தரப்படும். Praise the Lord. Hallelujah. பார்வையற்ற பர்த்தமியுவுக்கு தெய்வம் சில காரியம், அவன் கேட்டவுடனே தெய்வம் சில வார்த்தை, நீ கேட்டபடியே நடக்கட்டும். பார்வையற்றவன் பார்வையை பெற்று விடுகின்றான். அன்பர்களே, நீயும் நானும் பார்வையற்ற நபராக இருக்கின்றோம். பார்வை பெற்றே தீர வேண்டும். பார்வை பெற்றே தீர வேண்டும். அப்போதான் விடுதலையும் சௌக்கியங்களும் நம்மளால் அனுபவிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. எழுந்து நிற்போம். வழியோரத்தில் உங்கள் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். வழியோரத்தில் பர்த்தமியு எப்படி அமர்ந்திருக்கின்றானோ நானும் அதுபோல அமர்ந்திருக்கின்றேன். எனக்கு சக்தியை தாரும். பலவித பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றேன். எனக்கு விடுதலையை தாரும். தாகத்தோடு கேள். இது இந்த நாளில் காலில் வேதனை உள்ள மனிதர்களை தெய்வம் குணப்படுத்துகின்றார். கால் சம்பந்தப்பட்ட வேதனை உள்ளவர்கள் இந்த நாளில் நீங்கள் குணம் பெறுகிறீர்கள். உங்களுடைய முட்டு வேதனை, உங்களுடைய தொடை சம்பந்தப்பட்ட வேதனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வேதனைகள், கால் பாதம் உள்ள வேதனைகள், கால் விரலில் உள்ள வேதனைகள், கால் பாதத்தில் உள்ள எரிவு, 2 காலுக்கிடையே இருக்கிற அலர்ஜி, எல்லாமே இதை தெய்வம் இன்று குணப்படுத்த போகின்றார். கால் சம்பந்தப்பட்ட அத்தனை வேதனைகளையும் இறைபாத்தில் விட்டுக் கொடுங்கள். அப்படி இருக்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். கால் வேதனை, கால் சம்பந்தப்பட்ட வேதனை அத்தனை பேர் உள்ளவர்கள் உயர்த்தி பிடிங்கள். இந்த நாளில் விசேஷமாக ஒப்புக்கொடு, விசேஷமாக ஒப்புக்கொடு. இப்போதே தெய்வம் உனக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பார்வையற்ற பர்த்தமியு கூவி அழைத்தது போலவே, தாவீதின் மகனே, இதோ என் மேல் இரக்கம் வையும் என்று சொல். இதோ நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வழி ஓரத்தில் நானும் இங்கு அமர்ந்திருக்கின்றேன். என் மேல் இரக்கம் வையும் சொல்லிக்கொள். இந்த பாடல் வழியாகவே தெய்வம் உனக்கு சௌக்கியங்களை தெய்வம் தந்து கொண்டே இருப்பார். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு நாம் இந்த பாடல் வரிகளை நாம் தியானிப்போம். வழியோரத்தில்
அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல வழியோரத்தில் நெருக்கின்றே இயேசு தெய்வமே. வழியோரத்தில் அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல வழியோரத்தில் நிற்கின்றே இயேசு தெய்வமே. குரல் எழுப்பி அழைக்கின்றே பதில் தாருமே. குரல் எழுப்பி அழைக்கின்றே பதில் தாருமே. இரு கரங்களையும் உயர்த்தி கொண்டு தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. சேர்ந்து குரல் எழுப்பி தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. நெஞ்சோடு வழியோரத்தில் அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல வழியோரத்தில் நிற்கின்றே இயேசு தெய்வமே. இதோ நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையில் தெய்வம் கடந்து போகின்றார். நம்முடைய வாழ்வென்னும் பாதையில் தெய்வம் கடந்து போகிற சமயத்தில் பாவத்தில் இருக்கிற நீயும் நானும் அது கண்டதில்லை. இறைவனுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறாரே, என்னை மீட்பதற்காக வந்த தெய்வம், நான் அவரை கண்டு கொள்ளாத காரணத்தினால், நான் அவரை அழைக்காத காரணத்தினால் வேதனையோடு என்னை கடந்து செல்கின்ற தெய்வம். இது வேதனையோடு என்னை கடந்து செல்கிற தெய்வம் அழைக்கவில்லையே என்ற எண்ணத்துக்கோடு போய்விடுகின்றார். என்னுடைய நோய்களில் கடந்து வர ஆசைப்பட்டார். என்னுடைய வேதனைகளில் அவமானங்களில் கடந்து வர இயேசு ஆசைப்பட்டார். என்னுடைய நெருக்கடியில் கடந்து வர தெய்வம் விருப்பப்பட்டார். நான் அங்கு அவரை அழைக்கவில்லை, நான் அவரை கண்டுகொள்ளவில்லை. அந்த வேதனையின் காரணமாக தெய்வம் என்னை கடந்து போகின்றார். தெய்வமே, இருந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். என்னை தேடி வந்த நீ, நான் தான் உன்னை கண்டு கொள்ளாமல் இருந்தேன், நான் தான் உன்னை அழைக்காமல் இருக்கின்றேன். இதோ இந்த சமயத்தில் நான் குரல் எழுப்பி அழைக்கின்றேன். தாவீதின் மகனே, என் இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் கொள்ளும். என் வாழ்க்கையில் உன்னை அழைக்கிறேன். வா தெய்வமே, என் உள்ளில் வாரும். என் பாவ பாதையிலே நீர் கடந்து போகையிலே உணராமல் இருந்தேனே என் இயேசுவே. சேர்ந்து பாடி என் பாவ நீர் கடந்து போகையிலே உணராமல் இருந்தேனே என் இயேசுவே. உணர்வோடு இருக்க அருள்வீரே, பாவத்தை முற்றிலும் நீக்குவீரே. சேர்ந்து உணர்வோடு இருக்க அருள்வீரே, பாவத்தை முற்றிலும் நீக்குவீரே. இரு கரம் உயர்த்தி தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. சேர்ந்து தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. நெஞ்சோடு வழியோரத்தில் அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல வழியோரத்தில் நிற்கின்றே இயேசு தெய்வமே. ஆண்டவரே, அகங்கார சிந்தனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கண்டு கொள்ளாத தன்மையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களை இகழ்ந்து அவமானப்படுத்துகின்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ எனக்கு தந்த அதிகாரம், நீ எனக்கு தந்த செல்வாக்கு, நீ எனக்கு தந்த அனைத்தையுமே துர்வியோகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை இதோ ஒரு பொருட்டாக, ஒரு புச்சமாக பார்க்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகின்றேன். என்னை மன்னித்து விட ஆண்டவரே. இப்பேற்பட்ட ஒரு மனநிலை என்னை விட்டு நீங்கி போகட்டும். இப்பேற்பட்ட மனநிலை நீங்கி போய் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ சக்தியை தாரும். யாரையும் வேதனைப்படுத்தாமல், அகங்கார சிந்தனையோடு இல்லாமல், எல்லோரையும் அன்பு செய்து மன்னித்து வாழக்கூடிய வரத்தை இப்போது எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு தாரும். அகங்கார போர்வையிலே கண்டு கொள்ளா தன்மையிலே பிறர் நோக வாழ்கின்றேன் என் இயேசுவே. சேர்ந்து பாடி. அகங்கார போர்வையிலே கண்டு கொள்ளா தன்மையிலே பிறர் நோக வாழ்கின்றேன் என் இயேசுவே. உம்மோடு இணைய அருள் வீரே, இந்த தீமையில் இருந்து விடுவிப்பீரோ. உம்மோடு இணைய அருள் வீரோ, இந்த தீமையில் இருந்து விடுவிப்பீரோ. இரு கரம் உயர்த்தி. தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. சேர்ந்து. தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, என் மேல் இரக்கம் காட்டிடுமே. நெஞ்சோடு. வழியோரத்தில் அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல, வழியோரத்தில் நிற்கின்றேன் இயேசு தெய்வமே. வழியோரத்தில் அமர்ந்திருக்கும் பர்த்தமேயு போல, வழியோரத்தில் நிற்கின்றேன் இயேசு தெய்வமே. ஒப்பு கொடுங்கள். கால் வேதனை ஒப்பு கொடுங்கள். குரல் எழுப்பி அழைக்கின்ற உங்கள் வேதனையை ஒப்பு கொடுங்கள். பதில் தாருமே. கால் சம்பந்தப்பட்ட எல்லா வேதனையும் ஒப்பு கொடுங்கள். குரல் எழுப்பி அழைக்கின்ற பதில் தாருமே. இரு கரங்களும் உயர்த்தி கொண்டு ஒப்பு கொடுத்து கொண்டு. தாவீதின் மகனே இயேசு தெய்வமே, இயேசுவே நான் இரக்க வையும் ஆண்டவரே. இதோ இங்க இருக்கின்ற ஒரு மகளையும் கால் வேதனையை நீ தாமே எடுத்து மாற்றியல்லும், முழங்கால் வருத்தங்களை நீ தாமே எடுத்து மாற்றியல்லும், கால் வீக்கங்களை எடுத்து மாற்றியல்லும், கால் வீரல் உள்ள வேதனைகளை எடுத்து மாற்றியல்லும், கால் பாதத்தில் உள்ள வேதனை எருவெல்லாம் எடுத்து மாற்றியல்லும், தொடை சம்பந்த வேதனைகளை எடுத்து மாற்றியல்லும், நடக்க முடியாமல் இருக்கின்றார்கள், அது நடக்கக்கூடிய சக்தி நீ தாமே கொடுத்தல்லும். இயேசுவே அலர்ஜி நோயிலிருந்து விடுதலை கொடுத்தல்லும், நரம்பு வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தல்லும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பூர்ண விடுதலை. இதா காலுக்கு விடுதலை தெய்வம் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்பைனல் கார்டிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முதுகு எலும்பிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். முதுகு வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவே தாவீதின் மகனே இவர்கள் மேல் இரக்கம் வையும், இவருக்கு இப்போதே சௌக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தல்லும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிவே நன்றி, சிவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிவே நன்றி.